பாளையக்காரங்க முன்னடக்க. மாற்றான் வந்து நம் தோட்டத்து பூவை பறிப்பது நியாயமாகுமா? நம்மையே நம் சமுதாயத்தை குறிவைத்து சீண்டி பார்ப்பவர்களை சித்தம் போக்கு சிவம் போக்கு என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாமா? குழந்தைகளுக்கு இயந்திரத்தனமான கல்வி என்ற புட்டிப்பாலை ஊட்டி வளர்த்து கொண்டுள்ள நாம் கலாச்சாரம் என்ற தாய்ப்பாலை கொடுக்க மறந்து விட்டோமே. இது நியாயம்தானா? ஆண்டாண்டு காலமாக தொட்டிக்கட்டு வீடுகளில் கோலாகலமாக 3 நாட்கள் நடந்த நமது திருமணம் இன்றைக்கு 3 மணி நேரத்தில் முடிந்தால் அது உறவுகள் பலப்படுமா? மாமன் விருந்து, அக்கா விருந்து, பட்டினி சாதா விருந்து என்று 3 வேளை 6 வேளை தலைவாழை இலை போட்டு உணவு உண்டு குடும்பத்தோடு உறவாடுவதை தவிர்த்து விட்டோமே. இது சரியா? நமது குழந்தைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் அதை சுட்டிக்காட்ட தவறி விடுகிறார்கள். கொங்கு வேளாள இனம் காப்போம். தென்னாட்டில் சீமையிலே தேன் சொரியும் பொன்னாடு. எங்கள் கொங்கு தமிழ்நாடு கோடி மக்கள் பிறந்து வாழ்ந்தாலும் கொள்கையை விட்டு விலகாமல் கோட்பாட்டை மறந்து போகாமல் அன்பால் அறிவால் தலை நிமிர்ந்து ஆழ்மை கொண்ட வேளாள கவுண்டரினம். தங்கமாய் சொலிக்காமல் தகரமாய் துருபிடித்து பங்கப்பட்டு போகலாமா? பழி சொல்லை வாங்கலாமா? கல்வி அறிவு வளர்க்க என்ற காலம் மாறிப்போய் கல்வியிலேயே வாழ்க்கை இல்லை என்ற காலம் வந்து இன்ற முன்னோர் வகுத்த வாழ்க்கை முறை மூட நம்பிக்கை என்று முளைகிள்ளி எறிந்து பிள்ளைகள் தலை நிமிர்ந்து செல்கின்றனர். என்னதான் கல்வியில் உயர்ந்திருந்தாலும், என்னதான் சொத்தில் நாம் பலமாக இருந்தவர்களாலும், ஆனால் நமது பண்பாட்டை நாம் மறந்துவிட்டோம். இத்தகைய பண்பாட்டை இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லுவோம். தாங்கள் மட்டும் சிறப்பாக வாழ எண்ணாது தங்களோடு குடுமையில் இருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய இனமே நமது கொங்கு இனமாகும். போர்ப்படை தளபதி சூரியமூர்த்தி அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மாநில துணை பொதுச் செயலாளர் தங்கவேலு மாமா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் முடியும் நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும். நன்றி. பவானி ஒன்றியம் ஆண் சிங்கங்கள் வீட்டிருக்கும் இந்த மேடையில் 2 பெண் சிங்கங்கள் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பது பெருமைதான். நாம் மட்டும் மேம்பாடு அடைந்தால் மட்டும் போதாது, கொங்கு மண்டலமும் மேம்பாடு அடைய வேண்டும் என்று உளவியல் ரீதியான கருத்துக்களை வழங்க வருகிறார் டாக்டர் சித்ரா தங்கவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எனது கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணே என்று கும்மியடி என்றான் பாரதி. அந்த காலத்தில் நாங்கள் பள்ளியில் கல்லூரியில் சேர்கின்ற பொழுது எங்களுக்கு படிப்பதற்காக நாங்கள் கல்லூரிக்கு செல்வதற்காக வந்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நான் பள்ளி இறுதித் தேர்விலே மாவட்டத்திலே 2 பாடங்களிலே முதல் மதிப்பெண் பெற்று மெரிட் சீட் MBBS வாங்கின பிறகு எனது அப்பா என்னுடைய மெரிட் சீட் அந்த அட்மிஷன் கார்டை பார்த்த பொழுது அவர் அடைந்த துக்கத்திற்கு அளவே கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிக்கு எனது பெண்ணை அனுப்ப தேவையாக இருக்கிறது, இது தேவையா வேண்டாமா? எங்கள் வீட்டில் ஒரு பட்டிமன்றமே நடந்தது. 3 நாள் நான் சாப்பிடவே முடியாது, நீங்கள் காலேஜில் சேர்த்தணும்னு உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். இதில் என்ன ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னா,
60 வருடங்களுக்கு முன்னதாக எனது அப்பா கிறிஸ்துவ கல்லூரி சென்னையில படித்தவர். எங்க வீட்டுல 3 பேரை எங்க ஐயா வந்து கிறிஸ்துவ கல்லூரியில படிக்க வச்சிருக்காரு. எல்லாரும் வேலையில இருக்கிறவங்க, வழக்கறிஞர்கள், நல்லா படித்தவர்கள். ஆனா ஒரு பெண் குழந்தை நான் கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா அப்படி ஒரு எதிர்ப்பு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியையாக போறது பரவாயில்ல, ஆனா வழக்கறிஞர், டாக்டர் அப்படின்னா ஆபத்தான விஷயம். இந்த பெண் கல்லூரிக்கு சென்று அதுல இருந்து ஏதாவது ஒரு வகையில டீவியேட் ஆகி இன்னொரு பையனை லவ் மேரேஜ் பண்ணிட்டா நம்ம இத்தனை நாட்கள் கட்டி காத்த மரியாதை, மானம் எல்லாம் போச்சு. நம்ம உயிர் வாழ தகுதியே கிடையாது, எல்லாம் தூக்குல தான் தொங்கணும். எங்க அப்பாவுடைய முக பாவனைகள் இன்னும் என்னால மறக்க முடியாது. நாங்க கல்லூரிக்கு உள்ள நுழைஞ்ச பிறகு இப்ப இருக்கிற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அப்பவும் இருந்தது. இப்போ வந்து மீடியா நிறைய வந்திருக்கு, டீவியேஷன்ஸ் இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு செல்போன் கிடையாது, வேற எந்த மாறுதல் திரைப்படங்கள் அதிகம் கிடையாது. பெண்கள் ஆண்கள் பேசுறதும் இந்த உறவுகள் வந்து உங்களுக்கு மாறி போறதும் கல்லூரியில் சகஜமான விஷயமா தான் இருந்தது. ஆனா எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மனது ரீதியான விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு தவறு பண்ணினேன்னா எனக்கு பின்னால் என்னுடைய கிராமத்திலிருந்து என்னுடைய ஊரிலிருந்து படிப்பதற்காக செல்லக்கூடிய பெண்களுடைய படிப்பு அனைத்தும் பாழாதான் போக போகுது. அந்த எங்களுக்கு வந்து அந்த மன உணர்வு இருந்தது. அதே போல இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வந்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய அம்மா எவ்வளவு பாசம் மிக்கவர், என்னுடைய அப்பா எவ்வளவு கடினமான உழைப்பிற்கு பிறகு இந்த படிப்பை என் கையில கொடுத்திருக்காரு. அந்த உணர்வு எங்க மனசுல இருந்தது. ஆனா இப்ப நான் மருத்துவரா பார்க்கும் பொழுது ஒரு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த வாரத்துல வந்து ஒரு 3 பெண்களை வந்து நான் சந்திக்க நேரிட்டது. எல்லாரும் ஒரு பிரபலமான என்ஜினியரிங் கல்லூரி மாணவிகள். என்கிட்ட வரப்போ என்கிட்ட வந்து அவங்க சொன்ன விஷயம், டாக்டர்மா எனக்கு பீரியட் சரியா வரல. நான் பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது ஒரு 3 மாதத்திலிருந்து 5 மாதம் கர்ப்பம். வீட்டுல யார் வந்திருக்காங்க பார்த்தா வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த பெண்கள்கிட்ட நான் உட்காந்து, என்னம்மா நீ வந்து இந்த மாதிரி வந்திருக்க ஒரு பாய் ஃப்ரெண்டோட, நிச்சயமா நீ வந்து எப்படி வந்து மருத்துவமனையில கருக்கலைப்புக்கு நீ கேட்க முடியும்? அந்த பெண்ணிற்கு ஒரு துளி பதட்டம் கிடையாது, அதற்கான அவமானமா கஷ்டமா எதுவுமே கிடையாது. உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு பேப்பர் எடுத்தது. பார்த்தா 1 வருடம் முன்னதாக இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினதுக்கான பத்திரம். நான் என்னுடைய ஹஸ்பண்டோட வந்திருக்கேன் டாக்டர், ஆனா வீட்டுக்கு நான் திருமணம் செய்தது தெரியாது. நீங்க வந்து டிஎன்சி பண்ணணும், அடுத்தது எல்லாம் ரூல்ஸ் தான். உங்களுக்கு என்ன கஷ்டம் டிஎன்சி பண்றதுல? என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் கையெழுத்து போட போறாரு. இந்த உணர்வு எப்படி பெண்களுக்கு வந்தது? ஒரு கிராமத்திலிருந்து இவ்வளவு உழைப்பிற்கு பிறகு அந்த குடும்பம் வந்து உங்களை படிக்க அனுப்பிச்சிருக்கு. உங்களிடம் இருந்த அந்த நேர்மை, உண்மை எங்க போச்சு? பெண்களுக்கு இந்த பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது? ஆச்சரியமா இருக்கு. நாங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க பேசக்கூடிய மீட்டிங், எங்களோட சேர்ந்து நிறைய மனோதத்துவ டாக்டர்கள், சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. 1 மணி நேரம் நானும் இன்னொரு சைக்காட்ரிஸ்டும் பேசிட்டு இருந்தோம். எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் போகுது? ஏன் இந்த பெண்கள் இப்படி மாறி போனாங்க? என்னுடைய திருமணம் வீட்டிற்கு தெரியணுங்கிற அக்கறை எனக்கு கிடையாது. நான் கர்ப்பமா இருக்கேன், ஏன் இப்ப கலைக்க வந்திருக்கேன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்றா பதில், நான் 3ஆவது வருஷம் படிக்கிறேன், நான் 4.5 வருடங்கள் முடித்தா எனக்கு வேலை கிடைச்சிரும். நான் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றதை அப்படியே நிறுத்திடலான்னு நினைச்சேன். அதுக்கு நடுவில் நான் கர்ப்பமாயிட்டேன். அதனால உங்களுடைய தயவு எனக்கு தேவைப்படுது. எப்படி இது நியாயமாகும்? எப்படி வந்து இது சாத்தியமாகுது பெண்கள் நடுவில்? நாங்க கல்லூரிக்கு செல்கிற பொழுது எங்களுக்கு இருந்த எதிர்ப்பு என்ன? இந்த பள்ளிக்கூடம் போறதுக்காகவும் கல்லூரிக்கு போறதுக்காகவும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்க எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டத்தில் நடுவில் நாங்க படிச்சோம். ஆனா உங்க நிலைமை அப்படி இல்லை. பெண்களும் ஆண்களும் சரிசமம் என்று பெற்றோர்களாக உங்களை அழகாக வேணுங்கிற எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து கல்லூரிக்கு அனுப்புறாங்க. உங்க நடுவில் அம்மா அப்பா மேல இருந்த பாசம் என்னாச்சு? அது அடுத்த கேள்விக்குறி. எப்படி வந்து அப்படி பெற்றோர்களை விட்டுட்டு நீங்க போக முடியும்? அப்ப நாங்க திரும்பவும் திங்க் பண்ணி பாக்குறப்போ, என்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அந்த தெய்வம் என்கிற வார்த்தைக்காக நீங்கள் வந்து ஆத்திச்சூடியை நீங்கள் படிக்க கூடாது, கொன்றைவேந்தன் படிக்க கூடாது என்று இந்த பாடத்திட்டத்திலிருந்து விளக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து நம் பெண் குழந்தைகளுக்கு தாய் தகப்பனுடைய அருமையை பற்றி சொல்வதற்கு எதுவும் விஷயம் இல்லாமல் போய்விட்டதா? என்ன காரணத்தினால இப்படி இருக்காங்க?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் இன்னைக்கு காலையில் நம்ம நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்க்குறப்போ ஒபாமா கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. கேட்டால் அங்கே ஒரு மாணவன் 20 வயதானவன் ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள நுழைந்து 27 பேரை துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க, 16 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு சூழ்நிலையிலும் ஒபாமா போன்ற அமெரிக்க தலைவர்கள் சொல்றது வந்து இந்திய குழந்தைகளை பாருங்கள், இந்திய குழந்தைகள் எவ்வளவு கட்டுக்கோப்போடு இருக்கிறார்கள், அவர்கள் படிக்கிற அழகை பாருங்கள், அவர்கள் 15 வயதிலே டேட்டிங் பத்தி கவலைப்படலை, வந்து படிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் அமெரிக்க குழந்தைகளும் வர வேண்டும் என்று அவர்கள் மீட்டிங்ல பேசுற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. இப்ப எங்களை போன்ற மருத்துவர்கள் பார்க்கிற பொழுது கடந்த ஒரு வாரமாக இந்த மீட்டிங்க்கு நான் வரணுங்கிறதுனால எங்கிட்ட வந்த என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்தேன். கண்ணா உங்க காலேஜ்ல என்ன நடக்குது, இப்போ வந்து ஆண் பெண் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த லெவல்ல இருக்கும், லவர்னா எந்த லெவல்ல இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் வேற லவர் வேறையா? இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப பாய் ஃப்ரெண்ட் எத்தனை பேர்த்துக்கு இருப்பாங்க? சுமாரா 100 பேர் இருந்தா 90ல இருந்து 95 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அடுத்த அதிர்ச்சி சமாளிக்க போறோம். நான் வீட்டில இருந்து பெண்ணை வந்து கல்லூரிக்கு அனுப்புறேன், அந்த பெண்ணு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்துல தான் எனக்கு தெரிய வரும். இந்த பெண் குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில ஈர்ப்புனால இவங்க வந்து தனம் மாறி போயிட்டு இருக்காங்க. ஆனா இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது. முதல்ல வந்து உங்களுக்கு சமுதாய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர் வழக்கறிஞர்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ வந்து எங்ககிட்ட இப்போ வந்து வரக்கூடிய அந்த பெண்கள் சொல்கிற அந்த நம்பர், அந்த அவங்க டீவியேட் ஆயிருக்கிற விதம் பார்த்தா கிட்டத்தட்ட கடந்த 15 வருடங்களாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே சரியா சொல்லித்தராம விட்டுருக்கோமா அப்படிங்கிற கவலை வருது. இப்போ முதல்ல இருந்த அந்த சமுதாய உணர்வு குழந்தைங்க நடுவில் இல்லையா? அப்ப ஏன் அப்படி இந்த தப்பு வந்தது அப்படின்னு திரும்பவும் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மனது பக்குவம் இல்லாத குழந்தைகள் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட நாங்க வந்து பேசுற பெண்கள், தடமாறி போன பெண்கள்கிட்ட பேசினா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச வயது பார்த்தீங்கன்னா 13, 14. நீங்க என்னைக்கு அம்மா வந்து 8ஆம் கிளாஸ் படிக்குது என் பொண்ணு, 9ஆம் கிளாஸ் படிக்குது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம், நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ண ஆரம்பிச்சேன் டாக்டர். அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் ஒரு ஈக்குவலான விஷயமாவே இல்லை. நீங்க வந்து கலப்பு மனம்னு நம்ம சொல்றோம், ஏதோ அவங்க பிழைப்பதற்காக வழியாவது இருக்கான்னு பார்த்தா அது கூட இல்லை. நம்ம பிள்ளைங்க என்ஜினியரிங் படிச்சிருக்கு, ஓடி போற பையன் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், என்ன இருக்கு நியாயம் இருக்கு? இந்த பின்னணியில அந்த பெண்ணும் ஆணும் மாத்திரம் கிடையாது, அவங்க பின்னணியில இவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும் இவர்களை பாதுகாப்பு கொடுப்பதற்கும் பெரிய கும்பல் இருக்கு. அந்த கும்பல் இருந்து நம்ம பெண்களை பிரிச்சு நீங்க கொண்டு வர்றது அவ்வளவு ஒரு கடினமாக இருக்கு. இப்ப என்னுடைய உறவுல இருந்து ஒரு பெண் இந்த மாதிரி போனவள நாங்க பிடிச்சிட்டு வந்து ரொம்ப அந்த கொங்கு பேரவையில இருந்து எங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களை பிரிச்சு நாம கொண்டு வரலாமான்னு சொல்லி கதறி அழுதப்போ கிட்டத்தட்ட 20 நாட்கள் அவங்களோட இருந்ததுல பாத்தீங்கன்னா யாரும் வந்து தூக்கத்தை பார்க்கல, சாப்பாட்டை பார்க்கல. எல்லாரும் நம்ம பொண்ணு எப்படியாவது வந்து சேரணும் நம்ம கிட்ட, இதுக்கான முயற்சி பண்ணலாங்கிறதுக்காக அலைஞ்சதுதான். நடுவில் எங்களுக்கு கிடைத்த ஒரு 20 நிமிடங்கள் அந்த பெண்கிட்ட வந்து காலை பிடிச்சு கதறி அழுத அந்த காட்சி இருக்குல்ல, அந்த அம்மா வந்து உயிரே போற மாதிரி அழுதுட்டாங்க. நீ வந்துரு, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன், எதுவுமே சொல்ல, உன்னை பிரிப்போம் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னா, நமது பெண்கள் நீங்க அப்படி கதறி அழுதா கூட நம்ம முகத்தை பார்க்க கூடாது. நல்ல குழந்தைங்க எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு, யாருமே நம்ம மூஞ்சியை பார்க்க தயார் கிடையாது. திரும்ப திரும்ப வாழ்ந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், செத்தா 2 பேரும் நாங்க சேர்ந்து சாவோம். நம்ம எல்லாரும் போறதுக்கு முன்னால அத்தனை மீடியாக்கள், டிவியினுடைய கேமராக்கள் அவங்கள வந்து பிரபலப்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க பின்னணியில பெரிய கூட்டு சதி நடந்துட்டு இருக்கு. இது வந்து எத்தனை தாய்மார்களுக்கு பெண் குழந்தைகளை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் தெரியல. ஆனா இதை வந்து நம்ம முறியடிக்கிறதுக்கான சாத்தியம்னு நம்ம பார்க்குறப்போ பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பாதுகாப்புங்கிறத விட கவுன்சிலிங் தேவை. இந்த குழந்தைகள் வளர்கிற பொழுது முதல் 2 வருடங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அம்மா வேற நான் வேறேன்னு தெரியாது, அம்மாவும் நானும் ஒரே யூனிட்னு தான் நினைக்கும். 2லிருந்து 4 வருடங்கள் ஆகிற அந்த பெண் குழந்தை யாரை பார்த்து வளருதோ அவங்கள மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தை. கேரக்டர் ஃபார்மேஷன் எவ்ரிதிங். இப்போ வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் மனப்பக்குவம் உள்ள
நிறைய பேர் வந்து இருந்து அந்த குழந்தைக்கு வந்து பல அறிவுரைகள் சொன்ன சூழ்நிலை மாறி நம்ம குடும்பம் தனியாயிட்டோம். அம்மா 25லேருந்து 35 40 வயது வருவதற்குள்ள நல்ல மனமுதிர்ச்சியோட அம்மாவும் இல்லை. அதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சரியான விதத்தில் போகலை. இதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதர் கம்யூனிட்டிஸ், நம்ம வந்து பாரத கலாச்சாரத்தில் இப்போ வந்து நம்ம சொல்லித்தராமல் விட்ட விஷயங்கள், இதுவே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வாரம் ஒரு ஃபாதர் உட்காந்து பேசுகிறாரு. அதே மாதிரி முஸ்லீம் கம்யூனிட்டியில் குரான் 14 வருடங்களுக்குள்ளே அவங்க படித்து முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இது போல கட்டாயம் நம்ம கொங்கு கலாச்சாரத்தில் பாரத கலாச்சாரத்தில் கிடையாது. அம்மாவும் சொல்லித்தரல, கூட்டு குடும்பம் இல்லை, மனப்பக்குவத்திற்காக 2-3 குழந்தைகளாக ஒரு கிராமத்தில் வளர்கிற சூழ்நிலையும் இப்போ இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. இவங்க பார்க்குறது எல்லாமே டிவி, கம்ப்யூட்டர், செல்ஃபோனில் வேண்டாத விஷயங்கள். அப்போ நம்ம பெண்கள் வயதுக்கு வருகிற வயது 15 16லிருந்து 11 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ 11ங்கிறப்ப 13 14 அவங்க மனதில் ஏற்படக்கூடிய இந்த பாலின உணர்வுகள் தேவையில்லாத ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி யாரு என்னன்னு கண்ணுமணி தெரியாம ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை நாம வந்து மாற்றணும் அப்படின்னாக்க 10-11 வயதிற்குள்ள நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வேணுங்கிற விஷயங்கள் சொல்லி தரணும். நம்ம என்றோ ஒரு நாள் கூடி மீட்டிங்ல பேசிட்டு போனோம்னா இது சாத்தியம் கிடையாது. நமது சமுதாயத்தில் ரிட்டையர் ஆன நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல கல்வியாளர்கள், லெக்சரர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக அமர்ந்து இதை வந்து ஒரு கிராமமாக எப்படி எடுத்து செல்லணும்னு சொல்லிட்டு நாம் வந்து உணர்வு ரீதியாக வேலை செய்தால் ஒழிய நம்ம இவ்வளவு நாள் பாடுபட்டு காப்பாற்றின எல்லாமே போயிடும், ஒரே நாளில் போயிடும். ஆனால் எந்த அளவுக்கு இதை வந்து சீரியஸாக அம்மாமார்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் வந்து இவங்க சங்கமித்திரை சரவணன்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஒரு கிராமமாக போகணும், நம்ம அம்மாக்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், அம்மா குழந்தைக்கு என்ன படிக்க வைக்கணும், என்ன சொல்லித்தரணுங்கிற விஷயங்கள் போய் சேரணும். இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய மருத்துவமனைக்கு வருகிற அந்த பெண்கள் கிட்ட நான் கேட்குறப்போ ராமாயணம் மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டால் யாருமே படிக்கல, ராமாயணம் மகாபாரதம் படித்தவங்களே இல்லை. என்னை திருமணம் செய்து கொடுத்தது இன்டீரியரான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நான் பேசுகிறப்போ என்னுடைய வயதான அந்த ஊரில் இருக்கவங்க சொல்கிறது, ஒருத்தருக்கு தான் படிக்க தெரியும், அவர் ராமாயணம் படித்து எல்லாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. இப்போ அம்மா எல்லாரும் படிச்சிருக்கீங்க, ஆனால் ஏன் எதுவும் பேசிக் விஷயங்கள் சொல்லித்தராமல் இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்கள் வந்து நம்ம கலாச்சாரம் பற்றின விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து 10 வயதுக்குள்ளே நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தால் வழி அந்த குழந்தைங்களை நீங்கள் மாற்ற முடியாது. அதே மாதிரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் 10 வயதிற்குள்ளாக சொல்லியிருக்கணும். 4லிருந்து 10 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்கும். 10 வயதில் நீங்கள் சொல்லி கொடுத்தது சரியான யோசனை பண்ணும். அந்த 10 வயதிற்குள்ளாக நீங்கள் வந்து கோபம்னா என்ன, பொறாமை, ஆசை, சகிப்புத்தன்மை, ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்லித்தரணும். நீங்கள் சொல்லித்தர கம்ப்யூட்டர் கிளாஸ் உபயோகமாக இருக்காது, ஸ்கேட்டிங் உபயோகமாக இருக்காது, வெஸ்டர்ன் மியூசிக் உபயோகமாக இருக்காது. நீங்கள் சொல்லித்தரக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதற்கு முன்னால் இருந்த நம்ம முன்னோர்கள் யாருமே பல்கலைக்கழகத்தில் குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு கற்றுக்கல, பழக்க வழக்கங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பொண்ணு தவறி போயிட்டான்னு அந்த அம்மா அழறப்ப என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு குழந்தை வளர்த்த தெரியலையா டாக்டர், நான் எப்படி குழந்தை வளர்த்தணும், இது ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. குழந்தை வளர்த்துறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் படிக்கணும் இல்லை, நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் வழிமுறைகள் பயன்படுத்தினாங்க அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே கொண்டு வாங்க, குழந்தைகிட்ட அது நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க நிச்சயமாக சங்கமித்திரை சரவணன் கிட்ட நீங்கள் பேசலாம். உங்கள் கிராமத்திற்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். பெண்கள் நடுவில் நிச்சயமாக நீங்கள் அது உபயோகமாக இருக்கும். நமது பெண்களில் இவ்வளவு நம்ம அறிவு படைத்து பணம் படைத்து வந்ததற்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் பாதியில் இப்படி ஓடி போய் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டமும் நமக்கு வந்து சேர்ற மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்ம பெண்களை காப்பாற்றி கரையேற்றத்தான் வேணும். இதற்காக எதையும் நீங்கள் எதிர்பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். இதை வந்து நம்ம ஒரு நிச்சயமாக ஒரு இந்த நாளில் உறுதியாக எடுத்துட்டு வேலை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான முறையில் கருத்துக்களை வழங்கிய டாக்டர் சித்ரா தங்கவேல் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி டி தங்கமணிக்கும் எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி ஒரு கூட்டம் போட வேண்டியதாக இருக்குது. கூட்டம் போட்டு சொல்லணுமா என்ன நம்மளுக்கெல்லாம் அந்த சமுதாயத்தில் பிறந்து
அந்த கல்ச்சரோட வளர்ந்து அந்த கல்ச்சரோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம கிராமத்தில் தான் இருக்கிறோம். பட்டிக்காட்டில் தான் இருக்கிறோம், பட்டணக்கரையிலேயே இருக்கிறோம். பட்டணக்கரையில் 1008 கேப் மாதிரி இருக்கிறாங்க. கிராமத்தில் நல்ல சாணத்தை மூஞ்சில தான் முடிக்கிறோம், நல்ல சாணத்தோடு தான் பழகிறோம். ஏன் இந்த நாதாரி புத்தின்னு எனக்கு தெரியல. ஆனால் கூட்டிகிட்டு ஓடிடுற ஆளுங்க குடும்பத்தோடு செத்து போகிறாங்க, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. நான் என்னங்கன்னா கூட்டிகிட்டு ஓடினவெல்லாம் 100 வருஷம் பொழைச்சி காட்டணும். அதுக்கு தில்லு இருந்தால் போங்க, அதுக்கு தில்லு இல்லைன்னா பொட்டாடு கம்மன் இருக்குங்க. கோமணம் கட்ட தெரிஞ்ச நாள்ல இருந்து கோமணம் கட்டினு இல்லை, எப்போ நம்ம மானத்தை காக்கணும்னு கோமணத்தை எடுத்து இடுப்பில் கட்டினாங்களோ அந்த அன்னைக்கு இருந்து நம்ம கல்ச்சர் வளர்ந்துட்டு இருக்குது. அந்த கல்ச்சரை சாக வரைக்கும், இந்த பூலோகம் உள்ள வரைக்கும் நாம காராள வம்சம்னா இப்படித்தான் இருந்து காட்டணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட இருந்து வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம பரம்பரை. அப்படி இருக்கும்போது அடுத்த சமுதாயம் நம்மளை பார்த்து பாராட்டும் போது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தடமாறி போறத விரும்பாததா ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு கலாச்சார பாதுகாப்பு கூட்டம்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது கொங்கு பேரவைன்னு ஒன்று வந்ததுக்கே காரணம் நம்ம பொதுச் செயலாளர் நம்ம அமைப்புக்கே கிடைத்த ஒரு சொத்து. அவர் ஒரு பேட்டியில் நிருபர் கேட்கிறேன் ஒரு கேள்வி, சமுதாயம்ங்கிறீங்களே, உங்க சமுதாயத்து பிள்ளைய எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு. கொடுக்க முடியாதுன்ட்டாரு, எவன் பண்ணாலும் கொடுக்க மாட்டோம்ட்டாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா அவரோட எண்ணம் எல்லாம் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம இணைஞ்சனம் அழுகக்கூடாது. பொம்பளை இளவுப்பட்டுல சொல்லி அழுவாங்க, வெய்யப்பட்டு மங்காத व्यसனப்பட்டு மங்கானோ, கஷ்டப்பட்டு மங்காத கவலைப்பட்டு மங்கா. பொழுதுக்கும் ஆம்பளைகளை விட அதிகமாக கஷ்டப்படுறது பொம்பளையா இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் கூட தன்னோட பிள்ளைங்க வளர்றதை பார்த்து மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க தடமாறி போகிறத எந்த தாய் தகப்பனாலையும் தாங்கிக்க முடியாது, அதுதான் உண்மை. அதனால அதை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்த்தோன்னு அப்படிங்கிறது அவ எடுத்திருக்கிற முடிவு. அதுக்கு பின்னால் நாங்கள்லாம் போய் மேலே ஏறி நாயாட்ட கத்திட்டு இருக்கிறோம். கத்தினாலுமே என்னோட நோக்கம் எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயத்துக்காரரு எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் கவுண்டர் சமுதாயம்னா கையெடுத்து கும்பிடுற சாதிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளை வழி நடத்தி தடமாறி போயிட்டு போச்சாராங்க. நல்ல இடத்துல போற பிள்ளைகளுக்கு பாராட்டு வாழ்த்துக்கு நான் சொல்லிட்டு நல்ல இடத்துல போவோம். நம்ம சமுதாயத்தை படுகொலையில் தள்ளுறது இருந்து பாதுகாப்போம் அப்படிங்கிறத சொல்லி உங்களை எல்லாம் இத்தனை பேர் வந்ததுக்காக உங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான முறையில் கலாச்சாரத்தை படுத்தி எடுத்து கூறிய செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. முயன்றிடு உணர்ந்திடு, உன்னால் முடியும் என்று வாழ்க்கையை வாழத்தான் பயந்து விடாதே, தோல்வியை கண்டு நீ கவலைப்படாதே, முயன்றால் சாதிக்க முடியும் என்பதை மறந்துவிடாது என்று பேச்சு திறமை கொண்ட நவரச நாயகன் அவர்கள் தாராபுரம் திரு பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் கொங்கு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துவிட்டு, அந்த வியாசமுனிவர் என்ன சொல்றாருன்னா, கலியிலே திருமணங்கள் மணல் வீடு போலாம், காவலாம் வேலியே பயிரை மேயும். அப்படிங்கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கடா, டிராக்டர் ஓட்டுறவன் தாட்டி வர்றது வீட்டுக்கு, அப்படிங்கிட்ட போய் வாங்கிக்க, அம்மாட்ட போய் வாங்கிக்க. பால்காரனுக்கு பாலுறதுக்கு மாப்பிள்ளை தென்னையில் கட்டலில் படுத்துட்டு போய் எந்திரிச்சு பால் ஊற்ற மாட்டேன், அந்த அம்மா ஒத்து சொல்லுது. இப்படி நம்மளே அதுகளை நெருக்கம் பண்ணி விட்டு இப்போ நாம் வருத்தப்படுறோம். கலியிலே திருமணங்கள் மணல் வீடு போலாம், காவலாம் வேலியே பயிரை மேயும். குலமாந்தர் பொருளாதாரம் எல்லாம் நிலை மாறி போகும், நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாம் கீழே போயிடும். குரு சிஷியன் விசுவாசம் இல்லாமல் போகும், குரு சிஷியன் விசுவாசம் இல்லாமல் போகும். பல சாதிகள் அரசாளும் நிலை வந்து சேரும், பாமர மக்களுக்கெல்லாம் பலதுயரம் நேரும். வீடெங்கும் சோரங்கள் விளையாட்டாகும், வீடெல்லாம் எல்லாம் நல்ல நல்ல வீடு, தொட்டிக்கட்டு வீடு, பெரிய மாட மாளிகையா இருக்கிற வீடு, அதெல்லாம் சோரம் போயிடும். வியாபார நெறிமுறைகள் காணாமல் போகும். இப்படி வியாச முனிவர் 2000 வருஷத்துக்கு முந்தி இந்த காலம் இப்படித்தான் இருக்கும். அப்ப நம்ம சமுதாய பாதுகாப்பு அதுக்கு ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா, நம்முடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தை அவன் பயன்படுத்துறான். இப்ப நாம சமுதாய கலாச்சார பாதுகாப்பு விழாவை இங்க நடத்துறோம்.
அவன் ஆத்தூர்லையும் மெட்ராஸ்லையும் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவுன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறான். எவ்வளவு கேவல நிலைக்கு போறதுக்கு நம்முடைய எண்ணங்கள், நாம் வளர்த்துற குழந்தைகள் தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. இப்படி எந்த குழந்தை இப்போ கல்யாணம் குழந்தை பிறந்ததும் அவர் சொன்ன மாதிரி தாய்ப்பால் அதுக்கு வேண்டாம், அது இஷ்டம் இருந்தால் கொடுக்கிட்டு இல்லாட்டி பரவாயில்ல, புட்டிப்பால் கொடுத்தாலும் போது புத்தியோடு கொடுத்தா சரி, புத்தி வளர்த்துற மாதிரி கொடுத்தா சரி. மம்மி டாடின்னு இங்கிலீஷ் அது முளைக்க மாட்டாங்க. 1.5 வயசு ஆனதுக்கு போது ஷூ மாட்டி 2 கலர் சாதத்தை போட்டு பாக்கெட்டில் அனுப்பி அந்த புள்ள வேனில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அது ஒரு பெருமை. சொக்கா சொக்கா என்ன பெருமைன்னா சோத்து பெருமைன்னு நான் எல்லாரும் புள்ள பார்த்தா ட்ரக்காலும் பார்த்தா வளர்த்த வேண்டாம். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தார் போல் கெடு. வர்றதுக்கு முதல்ல பாதுகாத்துக்கணும். வந்தவர்கள் ஐயோ அப்பா என்ன பண்றது? மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன், 4 பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன்? முள்ளடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன், மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானேன், முள் தைத்த கதையானேன். அப்படி பிள்ளைங்களை வளர்த்தி கல்யாண பருவம் வரும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள், துயர சம்பவங்கள் என்ன இருந்தாலும் அவனோட வளர்த்தி தாட்டி கட்டிட்டு போயிட்டான்னா அப்புறம் வருத்தப்பட்டு அழுத என்ன, அந்த மாதிரி ஒருத்தர் அழுதாரு நான் பார்த்தேன். கற்பத்தால் ஒருத்தன் அழகான பொண்ணுவேன் அழகான பொண்ணுவேன்னு வழியே தெரிஞ்சு அழகான பொண்ணை கட்டி வந்துட்டான். 10 வருஷம் தெரியும். அதுக்கு பாதுகாப்பே நான் கொடுக்க முடியல. எவனாலும் பார்த்தா நகையாங்கிறது, ஐயோ நகையான்னு சொல்கிறானேங்க, ஒருத்தர் குழந்தையாங்கிறான். இப்படி பாதுகாப்பே அவனால் கொடுக்க முடியல. அழகுங்கிறது என்ன தெரியுமா? கற்பத்தால் மங்கையர்க்கு அழகு குன்றும், கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழ், துர்ப்புத்தி மந்திரியால் அரசுக்கு ஈனம், குலச்சொல் கேளா பிள்ளையால் குடும்பத்துக்கு ஈனம், நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். நற்புத்தி கத்தினா அற்பர் கேளார். அற்பர் கொண்டாந்து நடுவு வச்சுக்கிட்டு நாம அதை கஷ்டப்பட்டு துன்பப்படக்கூடாது. அற்பனாய் தான். இப்ப குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வீரத்தாலாட்டு பண்ணணும். குழந்தைகள் தொட்டல் போட்டு எப்படி தெரியுங்களா? பொம்பளை பாட்டு பாடுறாங்க, ஏ பூச்சாண்டி வருது, ஏ ஒரு பித்தம் கூட பிடிச்சி கொடுத்துருவேன், வேறு கோம்பாடி வர்றியா, இதா தாலாட்டு. குழந்தைகளுக்கு வீரத்தாலாட்டு பாடணும். கர்ப்பமா இருக்கும்போது பகவத்கீதை, ராமாயணம் மாதிரி புத்தகங்களை படிங்க. அந்த கருத்து குழந்தைக்கே வீரமான குழந்தை வரைக்கும். இப்போ பாருங்க, நம்ம ஆளுக்கு ஊரை இப்போ சிந்து மாடாட்டு நிற்கிறேன், காங்கேயத்து காளையாட்டு இல்லை. அது சிந்து மாடு இப்போ தோட்டத்தில் இருக்கிற காங்கேயம் காளை ஊரை மாடு ஊரை தொலைச்சி போட்டு அமெரிக்கா பண்ணி கொண்டாந்து கட்டிக்கிட்டு 8 படி பால் கறக்கிற 20 கத்த தட்டத்தின் போட்டு 15 கூட சாணி போடுது. அது பாலை குடிச்சாலும் ஒரு சத்தும் இல்லை. அந்த மாடு கத்து பார்த்துட்டீங்களா? அட அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் முட்டி கொடுக்குது கன்று குட்டி. கண்ணு போட்ட சரி சிந்து கண்ணு 1500 ரூபாய்க்கு உடனே பிடிச்சிட்டு போயிடுற கறிக்கு. இங்கே சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் வாங்கி அதை தின்னு ஓட்டு வர மாட்டு கறி தின்னு நம்ம நாய்க்கு நாசமாக போய் கிடக்கு. இப்போ நம்ம கவுண்டர்களை வாழணும். நம்முடைய தரம், குலம், குலதெய்வம் நிறைய பிள்ளைங்களுக்கு கேட்டுப்பாரு தெரியாது, பசங்களுக்கு கேட்டுப்பாரு தெரியாது. ஏன்னா குலை சொன்னா தானே. இங்கே எப்படியோ போய் பணம் சம்பாதிக்கணும், ஐடிக்கு போகணும். அங்கே 20,000 பிள்ளைக்கு சம்பளம் எவ்வளவு? 50,000. எங்கே படிக்குது? இத்தாலிக்கு போயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது? இத்தாலி ஒருத்தர் கட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுது? இத்தாலியில் நிற்குது. அட என்ன பெருமை! கிழிஞ்ச பம்பரம் காசுக்கு 2 பிள்ளை கையில் பேருக்கு 2. அது என்ன இத்தாலி போற பெருமை? ஏன் இங்கே சோறு திங்கிறதுலேயே நம்மள வெளிநாட்டில் போய் கொண்டாந்தா தான் அந்த பணம் செல்லுமா? இந்த பணம் செல்லாதான். அடவியும் 8 எருமை தயிர் இருக்க, எடுத்து ஊத்த ஆள் இருக்க, சிறுவாணி தண்ணி இருக்க, மருதமலை காத்து இருக்க, எழுது போறான் இவங்க உடம்புன்னு சொன்ன கோளாறுல எதுக்கு போகணும்? நம்மளுது இருக்கு வேணுங்கிறது உழைச்சி திங்க முடியாதா? சரி, அப்புறம் இப்படி நம்மளே பேசிட்டு இருந்த ஆமாம் நிறைய பேர் இருக்கு. சும்மா நம்மளே போட்டு கொண்டுகிட்டு இருக்கப்படாதில்ல. சரி, அதனால் உங்களை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை பொழுதில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற
அரசியல்வாதிகளினுடைய அலட்சிய போக்காலும் நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து போய் கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் தலைதார்ந்து இருக்கின்ற இந்த கொங்கு சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்தோடு தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய இதய சிம்மாசனத்திலே என்றென்றும் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி நாயகன் பொதுச் செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, கொங்கு கலாச்சாரம் காப்பாற்றப்படும் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் அரங்கை நிறைத்திருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே, கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மாணிக்கராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எம் குல பெண்களுக்கு இடையூறு வருகிறது என்று சொன்னால் தூக்கு கயிறையும் முத்தமிட நாங்கள் துணிந்து விட்டோம் என்று துள்ளியரும் நெஞ்சோடு தினவெடுத்த தோளோடு தலைவர் அவர்களே கட்டளையிடுங்கள் என்று தலைவருடைய கண் அசைவிற்கு காத்து கிடக்கின்ற என் அருமை கொங்கு சொந்தங்களே, இளைஞரணி சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லி சக்திவேல் ஆகிய நான் காளிங்கராயன் பெண்ணெடுத்த பண்ணை கூட்டத்திலே பிறந்த நான் உங்களுக்கெல்லாம் முதற்கென்ன வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்முடைய எழுச்சிமிகு எழுச்சி நாயகனினுடைய எழுச்சி உரை கேட்பதற்கு நான் உட்பட அத்துணை பேரும் ஏக்கமுடன் காத்திருக்கிறோம். அதற்கு தடையாக இருக்க விரும்பாமல் 2 கருத்துக்களை மட்டுமே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய அரசியல் சட்டத்தை உங்கள் முன்னாலே சற்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், 18 வயதுக்கு முன்பாக ஒரு குழந்தைக்கு திருமணம் வைத்து வச்சா பெற்றவங்களுக்கு சிறைங்கிறான். 18 வயசுக்கு முன்னாடி பெத்த குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. 18 வயசு முடிஞ்சா அடுத்த நாள் அந்த புள்ள எவனை வேணாலும் கட்டிக்கலாம், அப்பன் கேட்க கூடாது. அப்ப அந்த அப்பா பெத்தவை எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பான்? 18 வயது வரை திருமணம் செய்து வைப்பதற்கு அப்பனுக்கு சட்டத்திலே இடமில்லை. 18 வயது முடித்து விட்டால் அதை தேர்வு செய்வதற்கு பிள்ளைக்குத்தான் உரிமை, அப்பனுக்கு இல்லை. பிள்ளையா பார்த்து அந்த உரிமையை அப்பனுக்கு பிச்சையா போட்டாதான். எனவே இந்த திருமண வயது 18 என்பது எந்த காரணத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமோ அந்த நிலை அடிபட்டு போய் தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருமண வயது 18 என்பது அந்த காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த குழந்தைகள் திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். 7 வயதிலே 9 வயதிலே 10 வயதிலே அந்த காலத்திலே பெண்களுக்கு திருமணம் செய்து எடுத்தார்கள். மன ரீதியாக உடல் ரீதியாக அந்த பெண் அந்த வயதிலே திருமணம் செய்ய தகுதியற்றவள். எனவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராவதற்கு குறைந்தது 18 ஆண்டுகள் ஆகும். எனவேதான் 18 வயது திருமண வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. அதெல்லாம் அன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க, எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை உனக்கு எவன்டா கொடுத்தான்னு கேட்டான். 18 வயது நிரம்பிய குழந்தைகள் கொடுத்தான்னு சொன்னா. 18 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் சட்டத்திலே இடம் இருக்கிறதே ஒழிய எங்கள் வீட்டு பெண்ணுக்கு எவன் வேண்டுமானாலும் திருமணம் செய்து விட்டு வைக்கலாம் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் பேசுகிறான், மேட்டுப்பள்ளத்திலே கூட்டம் போட்டு கவண்ட பெண்களை கட்டுவோம், கவண்டனை வெட்டுவோம் என்று பேசுகிறான். கவண்டன் கொலை செய்யப்பட்டான் என்கின்ற செய்தி என் செவிக்கு வர வேண்டும் என்று பேசுகிறான். வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு கொங்கன் ஒன்றும் கோழைகள் அல்ல. ஒத்தை வீரனாக 3000 பழங்கியனுடைய படை வீரர்களை ஒத்தை வீரனாக இருந்து ஈரோடு வரை விரட்டி அடித்த வீர திருமகன் பரங்கியனின் தலைதன்னை பந்தாடிய வீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகள். எங்களுடைய இளைஞர்களின் சார்பாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதிலே எவனாவது தலையிட நினைத்தால், கவண்டனின் பெண்ணை தொடர் நினைத்தால் கருவறுக்கப்படுவீர்கள்.
வெள்ளாளனுடைய பெண்ணை திரும்பி பார்த்தால் நீங்கள் வேறறுக்கப்படுவீர்கள். இளைஞர்களே, இதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இத்தனை பேருக்கு இடத்துக்கு வந்திருக்கிற பொழப்பு காரணம்னு வீட்டில் ஒரு வேலையும் இல்லையா, பண்டப்பாடி கிடக்குது. காத்தால் நான் இங்கே 10 மணிக்கு வாரக்கு 5 மணியில் தொட்டு பயணமைக்க வேண்டியது இருக்குது. எல்லாவும் பொழப்புக்கு எடுத்துட்டு வர்றோம். என்ன காரணம்? இதுக்கு எதுக்கு வரணும்? காரணம் என்ன சொன்னா, நாம் இதை பார்க்காது போனாக்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு கொங்கு சமுதாயம் இல்லாத போயிரு. சமுதாயமே இருக்காது. எப்படி இருக்கு? நம்ம பிள்ளை நம்ம கமட பசங்களை கட்டுன சமுதாயம் இருக்கு, கடசாதியில் கட்டுன எங்க இருக்கு? எல்லாம் கலப்படம் ஆயிக்குது. 1 + 1 2, 2 + 2 4, இப்படி பெருகிட்டே போகுது. யோசனை பண்ணுங்க. ஈர்ப்பேனுக்கு அடிக்காத பெத்து வளர்த்தி காப்பாத்தி அதை கரை சேர்த்தி அப்ப 10 வருஷம் 18 வருஷம் ஆனது. காலேஜ்ல MPPS படிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி தோட்டத்தை வைத்து கொண்டு PSC காலேஜ்ல படிக்க வச்சா அவ படிக்கிற ஒழுக்கமா பாடத்தை படிக்கணும் இல்ல, காதல் படத்தையும் கூட படிக்கிறான். பாத்தியார் அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்களா? காலையில் 8 மணி காலேஜ் போறக்கு அவன் 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு அப்பனை வச்சு விட்டானே, 7:30 மணிக்கு லவர் வந்து கூட்டிட்டு போய் பஸ் வச்சு விடுறேன். தயவு செய்து பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்காதீங்க. அந்த சனி படிக்காடி தொலையுது. ஒரு குழந்தை இல்லைன்னு எத்தனை தவம் கிடக்குறாங்க இன்னைக்கு வருங்காலத்துல. ஏன்னா விவசாயம் பண்றதே இன்னைக்கு எல்லாம் மருந்து கொட்டி விவசாயம் பண்ணி குழந்தை இயற்கையாவே இல்லாத போச்சு. இயற்கையா இருந்திருந்தா ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் கிட்டத்தட்ட 10 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் மாட்டுக்கு தான் சனி ஊசி போடுவாங்க. இப்போ மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தைய பெற்று வளர்த்தி காப்பாத்தி கரை சேர்த்தி அந்த கௌரவத்துக்கு அந்த பண்ணலீங்கன்னா அந்த பிள்ளை ஒரே முட்டை கருமாத்திரம் பண்ணி போடுங்க. இதே விழுப்புரத்துல இன்னைக்கு தினகரன் பேப்பர்ல வந்ததெல்லாம் படிச்சிருப்பீங்களா படிக்கலையே எனக்கு தெரியல. ஒரு ஆதி திராவிட பையனை இதே SC பொண்ணு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கௌரவ கொலை பண்ணி இருக்கிறாய். அவன் நான் சொல்றேன், நீ கொலையெல்லாம் பண்ண வேண்டாம், வீட்டுட்டு ஓடி பாருங்க. பாரு கொப்படுக்கு கோயாளுக்கு ஒரு இதுல மருந்து வச்சு பொண்ணு போட்டு நீ போயிரு. நீ போய் எவன் கூட வேணாலும் போ, உனக்கு தான் 18 வருஷமான கவர்மெண்ட்ல அத்தாச்சி கொடுத்துற. நீ கடவுளை கூட்டிட்டு போலாம்னு 18 வருஷம் வளர்த்த வரைக்கும் அத்தாச்சி இல்ல. 17 வருஷம் 360, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 17 வருஷம் முடிச்சு 364 நாள் முடிச்சா அவ போறக்கு அனுமதி இல்ல. 360 நாள் ஆயிட்டு போய்க்கலாம். அதாவது நேத்து போக முடியாது, இன்னைக்கு போலாம். அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. போறீங்க போங்க, போலைங்க, சந்தோஷமா இருங்க. கவர்னர் சமுதாயத்தினுடைய தந்தை திரு திருச்சி தேவராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தேவராஜன் ஐயா அவர்களுக்கு மாதனிக்கமலையம் முருகேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எதுக்காக இந்த பெரிய கூட்டம் போட்டிருக்கிறோம்? என்ன வேலை? கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பாருங்க, 4 மணி 4:30 மணி ஆனா பிள்ளைக்கு விட்டு வார நேரம் எத்தனை காக்காய்க்கு முடிஞ்சுதுன்னு போய் பாருங்க. நம்ம பிள்ளை வந்து அதாவது நேரம் குறைவாக உள்ளது முடித்துக் கொள்ளவும் நன்றி. நம்ம பிள்ளைகளை பார்த்ததுனாக்கா நம்ம பெருமையில சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவளுக்கு அறிவு வேணும். 18 வருஷம் சோத்தான் போட்டு வளர்த்துறோம், வேற இடத்தையும் போட்டு வளர்த்தல. அந்த அறிவு கட்டவர்களுக்கல்ல என்னடா இவன் வந்ததுல இருந்து பிள்ளைகளவே வேசறானே பசங்க ஓடுறதே இல்லையான்னு கேட்பீங்க. ஓடுதுங்க. 100க்கு 10 பேர் தான் பசங்க, 100க்கு 90% பிள்ளைங்க. இல்ல இல்ல 10 போயிருதுங்க. 100 பேர்னா 100 பேர் ஓடி இருக்கிறாங்கன்னா அது 10 பேர் பசங்க, 90 பேர் தான் பிள்ளைங்க. அந்த 10 பசங்க எப்படி போறாங்கன்னா ஏகதேசமா சுத்தி பார்த்துட்டு பொண்ணுச்சுக்காது கேரளா போய் கட்டிட்டு வர அப்படி போறது.
லவ் பண்ணி எல்லாம் போறது இல்ல. நம்ம ஆளுகளுக்கு தான் காதல்லாம் என்னன்னு தெரியாது. களவெட்ட தெரியும், அம்டி படிக்க தெரியும், இன்ஜினியர் எல்லா துறையிலும் சாதிக்கின்றார்கள். விவசாயத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் அத்தனை நாடுகளிலும் உலக நாடுகள் முழுக்க கவட்டம் சுத்துறாய்யா. இத்தனையிலையும் சாதிக்கிறவன் கல்யாணம்ங்கிற விஷயத்துல கோட்டை விட்டுறேன். செட்டில் பண்றேன் செட்டுப்பல் வைக்கிற வயசுல பொண்ணு தலாவற. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைக்கு 18 வருஷம் முடிஞ்சானா, பையனுக்கு 22 வருஷம் முடிஞ்சானா, ஒரு டிகிரி முடிச்சா கட்டி வச்சிருங்க, எண்டும் பாடுபட்டு திங்கிட்டுன்னு சொல்லி வாய்ப்பளிக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நேரம் கம்மியா இருக்கு என்று சொன்னார்கள். பாரியாக இருந்திருந்தால் தேரை தந்திருப்பேன், அதிகமானாக இருந்திருந்தால் நெல்லியை தந்திருப்பேன். ஐயோ பாவம், நான் என் செய்வேன், மிகவும் ஏழை. உங்களுக்கு வணக்கத்தை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் கலகலப்பான முறையில் கருத்துக்களை வழங்கிய தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. கலப்பு திருமணத்தால் ஏற்பட்ட அனுபவ ரீதியான கசப்பான உண்மைகளை கூற டாக்டர் கீதா, மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். எனது கலப்பு திருமணத்தால் எனது அப்பா அம்மாவிற்கு ஏற்பட்ட அவமானங்களோ ஏராளம். அவர்கள் சிந்திய கண்ணீரோ அளவில்லை. அவர்கள் சமுதாயம் ஒரு கேவலமான பார்வையில் பார்த்தது. 2 வருடங்களுக்கு அவர்கள் எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதற்கும் செல்லாமல் வீட்டின் அகத்தே முடங்கி கிடந்தனர். என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வைத்த எனது பெற்றோருக்கு நான் வாங்கி தந்ததோ கெட்ட பெயர்தான். எனக்கு திருமணமான சந்தோஷத்தை விட என் அப்பா அம்மாவிற்கு நான் செய்த துரோகம்தான் என் மனவேதனைக்கு உள்ளாக்கியது. எந்த ஒரு விசேஷம், தீபாவளி, பொங்கல் திருநாள் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் அவர்களது பெற்றோர்களுடனும் உறவினர்களுடனும் சந்தோஷமாக கொண்டாடினர். நானும் எனது கணவரும் பெற்றோரும் இல்லாமல் உறவினர்களும் இல்லாமல் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருந்தோம். திருமதி கீதா அவர்களுக்கு ராதாமணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் என்னையும் என் கணவரையும் உறவினர்கள் அனைவரும் ஒரு தவறான பார்வையிலே பார்த்தனர். உறவினர்கள் எங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் தரவில்லை. காதலித்து ஒரே ஜாதி கவுண்டரை சாதி கல்யாணம் பண்ணி கொண்டோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் வருவதில்லை. அவர்களது வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது, மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் அவர்களது உறவினர்களும் சொந்தக்காரர்களும் முன்னின்று அவர்களுக்கு உதவி செய்கின்றனர். அவர்கள் திருமண வாழ்வில் எந்த ஒரு விரிசல் வந்தாலும் பெரியவர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று கூறி அவர்களை ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு வழிவகுக்கின்றனர். அதே நாம் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களது எந்த ஒரு அறிவுரையும் நமக்கு கிடைப்பதில்லை. நாம தான் நம்மளது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமா, கலப்பு திருமணம் செய்து எப்படியாக நான் நன்றாக வாழ்கிறேன். இப்பொழுது எனது குழந்தை, நான் கலப்படம் திருமணம் செய்து கொண்டதால் எனது குழந்தையின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி உள்ளது. என் குழந்தையும் தேவையில்லாத எத்தனையோ பேச்சுகளுக்கு ஆளாகிறது. இப்பொழுது என் குழந்தையை ஸ்கூலில் ஜாயின் பண்ண வேண்டும், ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டேட் ஜாப்போ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கோ போகணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆனா இப்ப நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதால என் குழந்தைக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும்னா கூட அது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது எனக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. இதோட காசு மேல குறிய வச்சு காதலிப்பான், கிடைக்காட்டி பாதியில கைவிடுவான். பள்ளி கூகம் படிக்க போகும் பொண்ணே, கவுண்டச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறங்கேளு நின்னே. இதை இன்னும் அழகாக ராகத்தோடு பாடியிருக்க முடியும். காலத்தின் அருமை கருதி வேகமாக முடித்திருக்கின்றோம். அடுத்த கூட்டத்திலே பார்த்துக் கொள்வோம். இப்ப பாட்டுல பாடினது போக பணியறது, நெளியறது, குலையறது, அவன் ஜாதி பொறப்பியா, நம்மால் நிமிந்துதான் நிப்பான், நிமிந்துதான் நிப்பான். இதுதான் கவண்ட பையனோட புத்தி. ஆனா என்னைக்கு கை விட மாட்டான். கடுகடுன்னு பேசுவான், கடுகடுன்னு தான் பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கும், மலையளவு பாசம் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும்.
இத ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய அம்மாமாரிடம் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வந்திருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய அம்மாமாரிடம் உங்களுடைய அப்பாவை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையை பற்றி நான் சொல்ல இந்த நேரத்திலே விளைகின்றேன். அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா, நான் எது கேட்டால் உடனே சரின்னு சொல்ல மாட்டார். என்னமோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி அப்படி பாப்பார். ஆனா ஒரு சின்ன உதாரணம், ஒரு நாள் நான் சின்ன பையனா இருக்கும்போது பேஸ்ட் வாங்கணும்னு சொல்லி பணம் கேட்டேன். நம்ம தோட்டத்தில் செம்மண் இருக்கு, போட்டு வளர்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். கோச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் மேனேஜர் வந்தார். என்னன்னா, கடையில் என்னென்ன வகையான பேஸ்ட் இருக்குதோ அத்தனை வகையான பேஸ்ட் வாங்கிட்டு வந்தார். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு நீ என்ன பேஸ்ட் போட்டு விளக்குன்னு தெரியலப்பா, அவன் கேட்கறத வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார். நான் அது பண்ணேன். அதாவது அந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கின்ற தந்தைகள் இந்த கவுண்ட ஜாதியில் மட்டும்தான் இருக்கின்றார்கள். கவுண்டனுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாது, உள்ளத்துல தான் வச்சிருக்க தெரியும், உதட்டுல கொண்டு வர தெரியாது. அதுக்கு தான் இப்பொழுது தம்பி தமிழரசு அவர்கள் இந்த பாட்டுகளை எப்படி பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பாட்டு எழுதுறது பாடுறதுங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது, அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வரும். அது கூட இப்ப பாட்டு எழுதுறதை கத்துக்கலாம் நீங்க பசங்க. ஒரு சின்ன உதாரணம். எனவே இன்றைய சூழலிலே நாம் இத்தனை வேலைகளை செய்து நம்முடைய சமுதாயத்தை காக்க வேண்டிய சூழலுக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வழியிலும் நாம் உறவுக்காரர் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். அப்பதான் அத்தையாரு மாமையாரு இது அத்தனையும் தெரியும். அது தெரியாம தான் இன்னைக்கு யார கேலி பேசணும், யாருகிட்ட கூட்டு சேரணும்னு தெரியறது இல்லை நம்முடைய பொண்ணுகளுக்கு. இன்றைய சூழலிலே நம்முடைய கவந்தபாடிக்கு பக்கத்திலே இருக்கின்ற பிச்சாண்டாம்பாளையத்திலே இருந்த ஒரு பெண் நம்முடைய உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க இருக்கின்றது, உஷாரையா உஷாருன்னு நம்ம உஷார்படுத்திட்டோம். ஆனால் அவர் ஏமாந்து விட்டு இந்த கவுண்ட ஜாதி மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் இந்த பேரவையில் இருக்கிறவங்களா நமக்கு இத்தனை தூரம் சொன்னாங்களே, நான் இந்த மாதிரி கோட்டை விட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஊத்துக்குளி செல்லிபாளையத்திலே 15 நாளுக்கு முன்னால் ஒரு தகவல் வந்தது. 7-8 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெண் காணாமல் போனாள். ஊத்துக்குளி ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், தங்கவேலு போன்றோரெல்லாம், வேலுமணி இவங்கெல்லாம் எவ்வளவோ சிரமப்பட்டு கோயம்புத்தூர் பல்லடம், கோயம்புத்தூர்ல ஒன்றிய செயலாளர் வைரவேலு, பல்லடம் ஒன்றிய செயலாளர் இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு 3-4 நாள் துரத்தி பிடிக்க முடியல. 5 நாளைக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. யாரு? போலீஸ். எப்படி பிடிச்சாங்கன்னா பொணமா. காரணம் என்ன? அந்த பொண்ணு செத்து போயிட்டா. அவ்வளவு தூரம் அந்த பெற்றோரை அலக்கழிச்சு இது பண்ண அந்த பொண்ணு இது பல 1-2 இல்ல, வண்டியா இருக்குது. நேரம் சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால காலத்தின் அருமை கருதி இங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தப்பு செய்ய போவதும் இல்லை, செய்திருக்க போவதும் இல்லை, எங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு எங்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா? இது என்ன பேசணும், எப்படி பேசணும்னு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். இதை வாங்கிட்டு போய் நீங்க மத்தவங்க கிட்ட பேசணும், இதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இப்போ சமீப காலமா ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு சொல்லி எங்க பொண்ணு ஒருத்தி சொன்னா, மாமா இந்த மாதிரி பெரிய எம்சியா இருக்கு, இந்த பேரவை வந்ததுல இருந்து எந்த ஜாதி எங்க கூட்டிட்டு போய் எங்க ஒளிஞ்சால் புடிச்சிட்டு வந்து உழைச்சிடுறீங்க, அதனால இனிமேல் அத்தை பையன் மாம் பையனையே பார்த்து லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, கோடி கும்பிடு, உண்மையிலுமே கும்பிடுறோம். பெற்றோர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு காலச்சக்கரம் சுத்துதுங்க, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தயவு செய்து அதை பாராமல் நீங்கள் நம்முடைய பையனாக இருந்தால் திருமணம் செய்து கொடுங்கள், நிச்சயம் அவன் நம்முடைய பெண்ணை கண்கலங்காமல் காப்பாற்றுவான் என்று இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை வைத்து, இந்த திருமண வயதை 18 அவர்களாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 21 ஆக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது டிவியில ஒரு கருப்பு சட்டைக்காரன் சொல்றான்,
கருப்பு புத்திக்காரன் என்ன சொன்னான்னா 18 வயசுல ஓட்டு போடுறாங்களே, ஏன் அவங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு அறிவு இல்லையான்னு? 25 வயசுல தானே எலெக்ஷன் நிக்க முடியும். 25 வயசு வந்தா தான் பக்குவப்படுறான்னு தான் நீ எலெக்ஷன்ல 25 வயசு வச்சிருக்கிற. அப்ப கல்யாணம் பண்றதுக்கு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு 25 வயசாவது வேண்டாமா? பெற்றோர் பார்த்து வைத்தால் அது எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் இவங்களா பண்ணக்கூடிய இந்த அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் ஜாதி கலக்கணும்னு சொல்லி பேசுறானுங்க. நல்ல நாம் புரிந்து கொண்டு இறுதியாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சொல்லுவதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு இந்த ஜாதிக்காகத்தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை. எங்களுடைய எண்ணத்திலே ஜாதியா அரசியலா என்று கேள்வி எழுந்தால் முதலிடம் ஜாதிக்குத்தான். ஜாதியை மீறி அரசியல் தேவையில்லை. எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை இந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து மற்ற அரசியல்வாதிகளைப் போல எங்களையும் ஒன்றாக பாவித்து எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தினுடைய குழந்தைகளை யார் ஒருவர் இழிவாகவும் ஒரு கேவலமாகவும் அழைத்து செல்கிறான்னு சொன்னால் நீ எங்களுடைய ஃபார்முலா அந்த பச்சோஸ் ஃபார்முலா தான் எங்களுக்கு முழுமையாக செயல்படும். எங்க பவானி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 10 நாள் ஒரு 1.5 மாசம் இருக்கும். அந்த பகுதியிலேருந்து ஒரு எஸ்சி பையன் நம்ம சமுதாயத்தை குழந்தைக்கு கூட்டிட்டு போய் 15 நாள்ல அந்த பொண்ணு நம்மளுக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுது. அவங்க வீட்டில் யாரும் ஃபோன் எடுக்கல. அப்புறம் பார்த்துட்டு அவங்க தாய்மாமாவுக்கு ஃபோன் பண்ணுது. அந்த பதிவு எங்க செல்போன்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த புள்ள எந்த அளவுக்கு ஒரு சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் எந்த அளவுக்கு கதறாங்கிறத நீங்க எல்லாரும் அதை கேட்கணும். இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பாக அந்த ஒளிபரப்பை கண்டிப்பாக ஒளிபரப்புறோம். நீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொங்கு நாட்டிற்கு அற்புதமான ஒரு தங்கத்தை இங்கு கொண்டு வந்து நம்ம சமுதாயத்துக்கு உழைப்பதற்காக அழைத்து வந்த அருமை அண்ணன் திருச்சி தேவராஜன் ஐயா அவர்களே, தியாகம், வீரம், பரிவு, கனிவு, போர்க்குணம் அனைத்தும் ஒருங்கே இணைந்து இங்கு இந்த கொங்கு சமுதாயத்திற்கு எந்த நேரமும் எங்கு பிரச்சனை என்றாலும் கண் தூங்காமல் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டு சமுதாயத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, நமது சமுதாயத்தில் வாழும் காமராஜராக இருக்கும் மாமா பிஆர்டி சென்னிப்பு மாமா அவர்களே, பொதுச்செயலாளர் அவர்களின் போர்வால் தலைமை செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அனைத்தையும் நமது பொதுச்செயலாளர் மற்றும் இங்கு பேசியவர் கூறிவிட்டார்கள். ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இங்கு வந்திருக்கும் தாய்மார்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் நமது சமுதாயத்தில் எந்த ஒரு கூட்டம் என்றாலும் தாங்கள் தவறாமல் வந்திருந்து கூட்டத்தில் நாம் என்ன கருத்துக்களை கூறுகிறோம் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் வராமல் இருப்பவர்களை அழைத்து வந்து எதிர்காலத்தில் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம் அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.